வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவணி துணை செயலாளர் திரு தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4ஆம் கட்டம் நடக்க இருக்கு, வருகிற மே 13ஆம் தேதி. இதில் பிரியங்கா காந்தியினுடைய மகாராஷ்டிரா பிரச்சாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசுபொருளாகி இருக்கு. அங்கே கூடிய கூட்டம், மக்களினுடைய ஆரவாரம், இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்தியா கூட்டணி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, மோடியினுடைய வீழ்ச்சி தொடங்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, இந்திய கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்ன அப்படிங்கிறது தெரியுது. மோடியினுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நாடு முழுக்க போராடலாம் இந்து முஸ்லீம்னு தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ 4வது கட்ட தேர்தலில் கூட, பிரச்சாரத்தில் கூட, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது இந்துக்களினுடைய நம்பிக்கைகள் எல்லாம் வீணாக்கிடுவாங்க, இந்துக்களினுடைய சடங்குகளை எல்லாம் பால்படுத்திடுவாங்கன்னு பேசியிருக்கிறாரு. அப்போது 400 தொகுதிகள் மிஷன் 400ன்னு தொடங்கி அந்த பாஜக இன்றைக்கு அதே மோடியினுடைய வாயில் என்ன வந்துருச்சு? காங்கிரஸ் தான் பிரதமர், இந்தியாவில் 5 பிரதமர் வர போகிறாங்க, அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற அளவிற்கு போயிடுச்சு. இப்போது மோடியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது, வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எடுபடலை. அதை மக்கள் முழுக்க முழுக்க புறக்கணிக்கிறாங்க. பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் ஒரு அணியில் திரண்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த முதல் கட்ட தேர்தல் தொடங்குறப்ப கூட பாஜக மிகுந்த நம்பிக்கையோடு தொடங்கினாங்க. மோடியே ரொம்ப வருத்தப்படுவார், ஒரே ஃபேஸ்லேயே வச்சுருந்துருக்கலாம் போல், 7 ஃபேஸில் தனித்தனியாக பிரித்து வச்சு ஒவ்வொரு பக்கமாக செருப்படி வாங்கிட்டு இருக்கிறோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இன்றைக்கு அங்கே கூடியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கு இது 4வது கட்ட தேர்தல். இன்னும் அடுத்த கட்டம் 23ஆம் தேதி ஒரு கட்டம், அந்த 5th ஃபேஸு, அதோட மகாராஷ்டிராவில் முடியுது. அப்போ இந்த 5 கட்ட தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு மகாராஷ்டிரா அந்த மாநிலத்திலிருந்து பாஜக துடை தெரியப்பட போகுது. பாஜகவினுடைய கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஷிண்டே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நான் காங்கிரஸில் இருக்கிறதுக்கு தான் விருப்பப்பட்டேன், காங்கிரஸில் தான் சேரணும்னு விருப்பப்பட்டேன், ஆனால் என் மேலே இருந்த வழக்குகளை காரணம் காட்டி என்னை சிறைக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டி என்னை பாஜகவில் சேர வச்சிருக்கிறாங்கன்னு பிஜேபியோட கேண்டிடேட்டு, அவர் கண்ணீர் விட்டு அழுவக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு அழுதுகிட்டு, ஒரு கேண்டிடேட்டு, பாஜகவுடைய எம்பி கேண்டிடேட்டு அழுதுகிட்டு மக்கள் முன்னாடி கன்ஃபெஸ் பண்ணுறாரு. இன்றைக்கு மோடி தான் மார்த்தட்டிட்டு இருந்தக்கூடிய மோடியினுடைய ஊடகங்கள்லாம் இன்றைக்கு காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்குது. பாஜக மோடியினுடைய பொய் பிரச்சாரங்களை, அவர்களுடைய தோல்விகளை இப்போதான் மெதுவாக அப்படியே எடுத்து ஆமை வெளியில் தலையை நீட்டுறது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ எந்த அளவிற்கு பாஜகவிற்கு எதிரான மனநிலை உருவாகி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மோடியினுடைய பொய் பிரச்சாரங்கள் எடுபடலை அப்படிங்கிறது தெரியுது. உறுதியாக 100% இந்தியா கூட்டணி தான் வெல்லப்போகுது அப்படிங்கிறதுக்கான சமிகைகள் தான் இன்னைக்கு வட மாநிலம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பு அலையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. இல்லை, மக்கள் 5 லட்சம் மக்கள் நீங்கள் சொன்னது போல் கூடிட்டாங்கனாவே அது ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்க முடியுமா? வேற எதுக்காக கூடுறாங்க? இங்கே மட்டும் கிடையாது. அதாவது பிரியங்கா காந்தி அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி, அதே போல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், நீங்கள் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், அதே போல் மற்றவர்கள் யாராக எடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும், பிரச்சாரம் நடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவிற்கு கூட்டம் திரண்டு இருக்குது. எழுச்சியாக கூட்டம் கூடுது. ஏன்னா நீங்கள் 5 லட்சம் பேருங்கிறதெல்லாம் நீங்கள் ஆள் வச்சுலாம் கூப்பிட்டு வர முடியாது. தன்னெழுச்சியாக இன்றைக்கு நீங்கள் சமூக வலைதளத்தில் நீங்கள் அதை இன்னைக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னெழுச்சியோட மக்கள் ஆர்ப்பரித்து கத்திக்கிட்டு அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் அந்த க்ரௌடை நீங்கள் ஆள் வச்சோ, கூட்டம் வச்சோ, லாரி வச்சோ, பஸ் வச்சோலாம் கூட்டிகிட்டு வரவே முடியாது. இப்போ அந்த அளவிற்கு மக்கள் தன்னெழுச்சியாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரியுது. என்னதான் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக இருந்தாலும், தேர்தல் ஆணையர்கள் பாஜகவிற்கு சாதகமாக இருந்தாலும், மற்ற அதிகாரிகள் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் பாஜகவில் விலைக்கு வாங்க முடிந்தாலும் மக்களை விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறத இந்த தேர்தல் உணர்த்தும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போது 4ஆம் கட்ட தேர்தல்லையே மகாராஷ்டிரா, பீகார், யூபி, டெல்லி போன்ற இடங்கள் எல்லாமே பார்க்கிற பொழுது அங்கெல்லாம் ஏற்கனவே பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கண்ட தொகுதிகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அது எப்படி ஈஸியாக மக்கள் கூடிட்டாங்க, அதனால மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பிறந்துடும், இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கொடுத்துருவாங்க, வாக்கு மாறிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா?
நீங்கள் குஜராத்தில் நடந்த பாஜகவினுடைய மோடியினுடைய பிரச்சார கூட்டம், அமித்ஷாவினுடைய பிரச்சார கூட்டங்களில் நடந்த கூட்டங்கள் எடுத்து பாருங்க. எந்த அளவிற்கு இப்போ தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மேடை போடுறாங்க, கூட்டம் கூட்டுறாங்கன்னா எந்த அளவிற்கு வந்து வெற்று நாற்காலிகள் இருக்குமோ அதை விட அதிகமான வெற்று நாற்காலிகள் இன்னைக்கு மோடியினுடைய குஜராத்தில் இருக்குது. குஜராத் மாடல்னு வச்சு தான் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுதான் வந்து ஆதியும் அந்தமும்னு சொன்னாங்க. அந்த குஜராத்தில் மோடியினுடைய பிரச்சார கூட்டங்களில் எந்த அளவிற்கு மக்கள் தன்னெழுச்சியாக கூடியிருக்கிறாங்க, எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆதரவு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே அங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், வேலைவாய்ப்பு, அதே போல் வளர்ச்சி, பொருளாதாரம், இதெல்லாமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மோடிக்கு எதிராக நின்றுட்டு இருக்குது. மோடி என்னதான் வந்து இந்து முஸ்லீம்னு பேசிட்டு தெரிஞ்சாலும் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் அடுப்பு பற்ற வைக்கணும்ல, அப்போ மக்களுக்கு ஞாபகம் வரும்ல. வண்டி எடுத்துகிட்டு அவர் மோடியோடைய கூட்டத்துக்கு வரணுன்னால வண்டி பெட்ரோல் போடுறதுக்கு ஞாபகம் வரும்ல. சிறு குறு தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி ஞாபகம் வரும்ல. இப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு பாஜகவிற்கு மோடிக்கு எதிராக நின்றுட்டு இருக்குது. ரெண்டாவது, இந்த அதிருப்திகள்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு ஹோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை இவிஎம் மிஷின் பார்க்கும்போது மக்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த செயல்படாத தேர்தல் ஆணையத்தை இந்த இவிஎம் மிஷின் மூலமாக பாஜகவை வெளியேற்றுவதன் மூலமாகத்தான் இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய கோர் ஹிந்தி பெல்ட்டு, இவங்க சொல்லக்கூடிய கவ் பெல்ட்டு, இங்கேயே வந்து பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் மக்கள் வெகுவாக திரண்டிருக்கிறாங்க. அங்கே மக்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் அங்கே மிகப்பெரிய அளவில் நம்பினதே வந்து அயோத்தி ராமர் கோயில் தான். அங்கே அயோத்தியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் அந்த கோவில் முன்னாடி நின்று பாஜகவை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளை மோடி ஒரே ஒரு முறை கேட்டார்னா அவர் 5வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக மாட்டார். அந்த அளவிற்கு நாக்க பிடுங்கிக்கிற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கோவில் இருக்கட்டும், சரி, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சீங்க, சோத்துக்கு என்ன பண்ணுனீங்க, எங்களுடைய வருமானத்துக்கு என்ன பண்ணுனீங்க, ஏதாச்சும் தொழில் வளம் வந்திருக்குதா, கோவில் கட்டினதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் கேட்குறாங்க. இதுதான் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான அறிகுறியாக நான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கையை தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்குது. இப்போ ராகுல் விசஸ் மோடி அப்படின்னு திசை திருப்ப பார்க்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அமித்ஷா கூட இது வந்து ராகுலா மோடியா அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் பத்திரிகையாளர்களும் வந்து ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் வந்து கடிதம் எழுதுறாங்க, நீங்கள் 2 பேரும் டிபேட் பண்ணணும், ஓபன் டிபேட் பண்ணணும் அப்படின்னு. இது எல்லாம் நடக்காத காரியமாக இருந்தாலுமே கூட ஏன் இப்படியான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தணும், நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு இதே கேள்வியை இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் டிபேட்டுக்கு ரெடியாக இருக்கிறேன், எந்த நேரம் வேணுமாலும் டிபேட் பண்ணுறது தயாராக இருக்கிறேன், மோடி வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மோடிக்கு வந்து இந்த மைக் ஃபோபியா, கேமரா ஃபோபியா இருக்குது. அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இதை அட்டாக் பண்ணக்கூடிய வியாதி, அதை பார்த்தாலே ஓடி வந்துடுவார். கேமரா மைக்கெல்லாம் பார்த்து எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா போயிட்டு ஏதாச்சும் ரோட்டில் செவுத்தில் படம் ஒட்டியிருந்தா கூட காரை விட்டு இறங்கி அந்த குட்டி செவரு முன்னாடி இன்னும் 5 நிமிஷம் பேசிட்டு போவார். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு வியாதி. மோடிக்கு எந்த மாதிரியான வியாதி அப்படின்னா இதை பார்த்தா ஓடிடுவார். மைக்கு கேமராலாம் பார்த்தா அந்த நாய் கடிச்சு வெறி பிடிச்சவனுக்கு தண்ணி பக்கத்தில் காமிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அது எனக்கு எந்த அளவுக்குன்னு மருத்துவம் சரியாக தெரியல. காமிக்கக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மோடிக்கு பக்கத்தில் கேமரா மைக்கெல்லாம் நீங்கள் காமிக்கக்கூடாது. கேமரா காமிக்கலாம், மைக்கை காமிக்கக்கூடாது. ஏன்னா வந்து மைக் காமிச்சா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு வியாதி. பாவம் அந்த கட்சி அந்த மாதிரி சபிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் கேமராவை பார்த்து ஓடுறான், 2 பேருமே ஓடுறான், ஒன்று முன்னாடி ஓடுறான், ஒன்று பின்னாடி ஓடுறான். அதனால் வந்து ராகுல் காந்தி வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, வாங்க நம்ம, அவர் தான் ஆயிரக்கணக்கான கேமராக்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள்ட்டே கேட்டார், இங்கே எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு, எத்தனை பேர் படித்தவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ வந்து இவங்க ராகுலா மோடியான்னு மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மோடிக்கு வந்து இந்த எஜமான் படத்தில் வர நெப்போலியன் மாதிரி சாவு வீடாக இருந்தாலும் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிற வியாதி மோடிக்கு. அந்த மாதிரியே இருந்தவர் இன்னைக்கு பிரச்சாரம் நீங்கள் யார் எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறீங்க?
இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு சொல்றதப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப காங்கிரஸ் தான் இவருடைய தூக்கத்தை கலைச்சிட்டு இருக்குது, காங்கிரஸ் தான் இவரை விரட்டி அடிக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு மோடி உணர்ந்து அவரே புலம்பிட்டு இருக்கிறாரு, எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறாரு, என்ன பேசுறோன்னே தெரியாம வளரி சுத்திட்டு இருக்கிறாரு. அதனால காங்கிரஸா மோடியா, ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி தான் மோடியை விரட்டி அடிக்கக்கூடியவர் அப்படின்னு இன்னைக்கு இந்தியா முழுவதும் உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு 5 லட்சம் பேர் திரண்டு நிற்கிறாங்க. அதனால இந்த சினாரியோங்கிறது, இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக அமைந்த ஒன்று. இன்னைக்கு மோடியை வீழ்த்தக்கூடிய இடத்துல காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் இருக்குது அப்படிங்கிறத மோடி கூட்டமும் உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அதே பதில் தான், தைரியம் இருந்தால் கடைசியாக ஒரு முறை ஜூன் 4க்கு முன்பாக பிரதமர் பதவியிலிருந்து விலக போகக்கூடிய மோடி பிரதமராக ஒரே ஒரு தடவை டிபேட்டுக்கு வரட்டும். ராகுல் காந்திக்கு ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், நீங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. மோடி வந்தார் அப்படின்னு சொன்னால் மோடி 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட டிபேட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் அது நடக்கிறதுக்கு நடக்காமலே இருக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம். நன்றி.